அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரின் சேனல். இந்த வாரம் வந்த படங்கள்லே பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்று வசூலியும் நல்ல ஒரு குமிச்சிட்டு வர படம். தியேட்டர்கள் ஸ்க்ரீன்லாம் அதிகப்படுத்தியிருக்குன்னு சொல்லக்கூடிய அளவில் ஒரு சிறந்த படமாக வந்திருக்க படம் தான் இயக்குனர் ராம் அவர்கள் இயக்குன பறந்து போ. இந்த படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா ராம் அவர்கள் வந்து கொஞ்சம் ஃபீல் குட்டான படங்கள் எடுப்பவர். அவர் கூட வந்து மிர்ச்சி சிவா, அவர் வந்து ஒன்லைன் காமெடி, சர்கசம் காமெடி அந்த மாதிரி இதுக்கு தான் பேர் பெற்றவர். இவங்க 2 பேர் காம்பினேஷனில் ஒரு படம் வருதுன்னும்போது எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி எதிர்பார்ப்பு பூர்த்தி செஞ்சுதா இல்லையான்றதை அந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். இந்த படத்தில் வந்து மிர்ச்சி சிவா தான் லீட் ரோல் பண்ணியிருக்காரு. அவருக்கு பையன் கேரக்டரில் மிதுன், அப்புறம் மலையாள நடிகை கிரேஸ் ஆண்டனி வந்து ஒய்ஃப் கேரக்டரில் பண்ணியிருக்காங்க மிர்ச்சி சிவாவுக்கு. அப்புறம் முக்கியமான கேரக்டரில் அஜு வர்கீஸ், அப்புறம் அஞ்சலி இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு பாட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 சின்ன சின்ன பாட்டு எல்லாமே கொஞ்சம் மெலடியாகவே இருக்குது. இப்போ பிஜிஎம் வந்து யுவன் சங்கர் ராஜா தான் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு தரமான ஒரு ஃபீல் குட் படமாக வந்திருக்கு. படம் பார்க்கலாமா வேணாமான்னு கால் எடுக்கிறதுக்கு ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க விமர்சனத்துக்குள்ளே போகலாம். படத்தில் வந்து மிர்ச்சி சிவா வந்து இந்த ஆர்கானிக் ஃபுட்லாம் வந்து டெலிவரி பண்ணுற மாதிரியான ஒரு இது நடத்திக்கிட்டு வர்றது ஓன் பிஸ்னஸ் மாதிரி. அவங்க ஒய்ஃப் வந்து சாரீ பிஸ்னஸ் வந்து எக்ஸிபிஷன்லலாம் போயிட்டு அந்த சாரீ அந்த ஒரு அதில் கலந்துக்கிட்டு அதெல்லாம் வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர் சாரீ பிஸ்னஸில் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு நாள் கோயம்புத்தூருக்கு போயிடுறாங்க சாரீ பிஸ்னஸ் பண்ணுற அந்த எக்ஸ்போவில் கலந்துக்கிறதுக்கு. மிர்ச்சி சிவா வந்து லோக்கலில் போயிட்டு இந்த மாதிரி ஆர்கானிக் ஃபுட்டெல்லாம் டெலிவரி பண்ணிட்டு வர மாதிரியான இதில் தான் படம் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க பையன் வந்து 3வது படிக்கிற பையன், 8 வயசு பையன் மிதுன். ரொம்ப சுட்டியான பையன். வீட்டில் ரொம்ப சேட்டை பண்ணுற மாதிரியான கேரக்டர் வடிவமைப்பு. ஒரு நாள் என்ன ஆயிடுதுன்னா, என்னை வெளியில் கூட்டிகிட்டு போங்க, எனக்கு வீட்டிலேருந்து போர் அடிக்குதுன்னு சொல்லி ஒரு வீட்டிலேருந்தே படிக்கிற மாதிரியான அந்த ஆன்லைன் கிளாஸ் மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு அந்த பையனுக்கு. நான் வீட்டிலே இருக்கேன், போர் அடிக்குது, 2 பேரும் வேலை வேலைன்னு போயிட்டுறீங்க. அம்மா வந்து சாரீ பிஸ்னஸ்ன்னு வெளியூருக்கு போயிடுறாங்க. நீங்கள் வந்து காலையில் போயிட்டு சாயங்காலம் தான் வரீங்க, ஒர்க்கு பிஸ்னஸ்ன்னு சொல்லி வீட்டில் நான் மட்டும் அலோனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் குறை சொல்லவும், அக்கம் பக்கம் இருக்கவங்களும் பையனை எங்கேயோ வெளியே கூப்பிட்டு போங்கன்னு சொல்லவும், மிர்ச்சி சிவாவுக்கு அந்த நேரம் பார்த்து சரின்னு ஒரு வழியாக கூப்பிட்டு போகிறாரு பையனை. அப்போ வழியில் வந்து இஎம்ஐ கட்டலைன்னா அவரை துரத்திட்டு வராங்க அந்த பேங்க்லேருந்து. அதில் அந்த ஏஜென்ட்டுக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக கொஞ்சம் தள்ளி ஊரை வந்து தள்ளி போகும்போது எதிர்பாராத விதமாக பல ஊர்களுக்கு போக வேண்டியிருக்கு. இந்த கடன் அடைக்கிறதுக்காக கிட்டத்தட்ட அப்பா கிட்ட போயிட்டு வாங்கிடலான்னு சொல்லி 100 கிலோமீட்டர் தாண்டி போய் அவங்க அப்பா அம்மா இருக்கிற ஊருக்கு போகிறாரு மிர்ச்சி சிவா. பணத்தை வாங்கிட்டு இந்த இஎம்ஐ பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகிறாரு. அப்படி போயிட்டு வரும்போது அவர் வழியில் சந்திக்கிற மனிதர்கள், அதுக்கப்புறம் அவருக்குள்ளே ஏற்படுற அந்த ஒரு நல்ல விதமான ஒரு மனமாற்றம், அது என்ன அப்படிங்கிறத கிளைமேக்ஸில் வந்து ஃபீல் குட்டாக சொல்லி முடிக்கிறது தான் பேலன்ஸ் ஆரம்பித்த கதை. இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா இயக்குனர் ராம் அவர்கள் ஏற்கனவே தரமான படங்கள் கொடுத்து ஒரு நல்ல இயக்குனர்னு தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஏகப்பட்ட விருதுகள் உலக அளவில் பட விழாக்களில் விருதுகள் பெற்ற ஒரு சிறந்த இயக்குனர். அவர் வந்து கற்றது தமிழ், அப்புறம் பேரன்பு, அப்புறம் தங்க மீன்கள், தரமணி இந்த மாதிரி தரமான படங்கள்லாம் கொடுத்தவர். அதுலேயும் தங்க மீன்களுக்கு ஏகப்பட்ட விருதுகள் குவிச்சது படம். அப்புறம் கற்றது தமிழும் உலக பட விழாக்கள் படத்துலேயும் இதாகி விருதுகளும் பெற்றுச்சு. அப்படிப்பட்ட சிறந்த இயக்குனர் அவர் வந்து இந்த தடவை முதல் தடவையாக வந்து இந்த வாட்டி காமெடி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ஒரு ஃபீல் குட்டான ஒரு பேரண்டிங் பற்றியான படம் எடுத்திருக்காரு. அவருக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் நகர வாழ்க்கையில் வந்து அந்த ஒரு மனிதர்கள் வந்து இறுக்கமாயிடுறாங்க. அதுலேருந்து விலகி அப்பப்போ வந்து சுற்றுலாக்கள் போனால் புதிய மனிதர்களை சந்திக்கணும்னு சொல்லி ஒரு சோஷியல் மெசேஜை வந்து எங்கேயும் கிரிஞ்சுத்தனம் இல்லாமல் ஒரு போதிக்காமல் நல்ல விதமாக சொன்னதுக்கு, நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ் சொன்னதுக்கு அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அந்த விதத்தில் படம் சிறப்பாகவே வந்திருக்கு. படத்தில் வந்து ஹீரோ மிர்ச்சி சிவா பட்டையை கிளப்புறாரு. அவரோட ஜோனுக்கு ஏற்ற மாதிரியான கதைகளத்தை வடிவமைச்சிருக்காரு ராம் அவர்கள். ஒன்லைனரில் பட்டையை கிளப்புறாரு. அவரோட டைலாக் டெலிவரி நல்ல காமெடியாக உழைக்குது. படத்தில் வந்து பல இடங்கள்ல விழுந்து சிரிக்கிற அளவுக்கு நல்லா அவர் கொண்டு போயிருக்காரு. இந்த படம் குழந்தைகள் கண்டிப்பாக வந்து ரசிப்பாங்க. குழந்தைகளுக்கு ஏற்ற படம் அதையும் சொல்லிடுறேன். படத்தில் வந்து பில்லர் மாதிரி இந்த படத்தை வந்து மிர்ச்சி சிவா இல்லைனா வேறு யாரையும் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு படத்தை வந்து நல்லாவே தாங்கி பிடிச்சிருக்காரு. அதுலேயும் ஒரு அடிக்கிற டைலாக் ஒன்லைன் எல்லாமே, இந்த டைலாக் டெலிவரி எல்லாமே நமக்கு ஒரு புன்னூறு இல்லாமல் இந்த படத்தில் வந்து இருக்க முடியாது. கண்டிப்பாக கடக்க முடியாதுன்னு சொல்லலாம். புன்முறுவல் இல்லாமல் அந்தளவுக்கு காமெடி நல்லாவே ஈடுபட்டிருக்கு ஒன்லைனர்லாம். அவரு வந்து குறிப்பிடத்தக்க படங்கள் கரியரில் முக்கியமான படங்கள்ல இதுவும் ஒன்று. இந்த மாதிரி படங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணால் நல்லாவே ஓடும். இந்த படத்துக்கு நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸும் அவருக்கு கிடைச்சிருக்கு. படமும் நல்ல வசூலில் குமிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ சமீபத்தில் அவருக்கு வந்த படங்கள் அதிக வசூல் குமிச்ச படங்களில் கண்டிப்பாக இந்த படம் ஒன்றா இருக்கும்.
அது இல்லாம ராம் அவர்களோட அதிக கமர்ஷியல் ஹிட்டான படமா, வசூல குவிச்ச படமா இது இருக்க வாய்ப்பு இருக்கு. இயக்குனர் ராம் அவர்களுக்கு பாராட்டுகள தெரிவிச்சுக்கலாம். இயக்குனருக்கும், ஹீரோவான வெற்றி சிவா அவர்களுக்கும். படத்துல மிதுன்ற பையன் 8 வயசு பையன் சுட்டித்தனத்த வந்து நல்லா பட்டைய கிளப்பியிருக்கான். எங்கேயும் வந்து மிகப்படுத்த முடியாத நடிப்ப குடுத்துருக்காரு. அந்த மாஸ்டர் மிதுனுக்கு பாராட்டுகள தெரிவிச்சுக்கலாம். வீட்ல வந்து அப்பா வந்து ப்ரெஷர் பண்ணி கூட்டு போறது, சிகரெட் குடிக்க விடாம பிடிக்காதுன்னு சொல்றது, இங்கிலீஷ்ல பல வசனங்கள் இருந்தாலும் அத நம்ம புரியிற அளவுல கடத்துறதுன்னு சொல்லி அந்த பையன் சுட்டித்தனத்திலயும் நல்லாவே கவனம் எடுத்திருக்காரு. அந்த வயசுக்கு உண்டான அந்த கேரக்டர் பிரதிபலிச்சிருக்காரு. நல்லாவே இருக்கு. எந்த இடத்துலயும் ஓவர் டோஸா போகாம நல்லாவே இருக்கு ஒரு கேரக்டர். படத்துல கிரேஸ் ஆண்டனி மலையாள நடிகை. அவங்க வந்து இந்த படத்துல முக்கியமான கேரக்டர்ல ஹீரோ மிர்ச்சி சிவாக்கு ஒய்ஃபா வந்து அவங்க ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கும். அதையும் சில காட்சிகள் நல்லா வெளிப்படுத்தியிருப்பாங்க. அது இல்லாம படத்துல வந்து எல்லா சீனையும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. கேரக்டர உணர்ந்து. குறிப்பிட்ட சில காட்சிகள் நல்லா இருக்கு. குறிப்பா வந்து அந்த பொண்ணு வந்து பணத்த எடுத்துட்டு போயிடுச்சான்னு பதட்டப்படுறது, அது எடுக்கலன்னு தெரிஞ்சோனே அப்புறம் வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்கறதுன்னு சொல்லி, அவங்க குடுத்த ஸ்கோரு கேரக்டர் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. அது இல்லாம ஹஸ்பண்ட வந்து சாத்தான சாத்தானன்னு சொல்லி கலாய்க்கிறது, பையன்ட்ட வந்து கொஞ்சம் கடுமைய காமிக்கிறது, பையன்கிட்ட கொஞ்சம் உரிமை எடுத்துக்கிறது, பையன்கிட்ட அன்பா இருக்கிறதுன்னு சொல்லி, வீட்ல பையன் கூட இருக்க முடியலையே, வெளியூர்ல இருக்கோமேன்னு சொல்லி அந்த ஆற்றாமை வெளிப்படுத்துறது எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பாராட்டுகள தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாம படத்துல கொஞ்சம் சீன் தான் வராங்க. அஞ்சலி குடுத்த கேரக்டர் நல்லா ஃபீல் குட்டாவே கொண்டு போயிருக்காங்க. அஜய் வர்கீஸ் சின்ன ரோல் தான். அவர் குடுத்த ரோல நல்லாவே பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாம பாலாஜி சக்திவேல் ஒரே ஒரு 2, 3 சீனுக்கு தான் வராரு. மிர்ச்சி சிவா அப்பா கேரக்டர்ல. அவரும் ஓரளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிட்டாரு அவர் கேரக்டர்ன்னு சொல்லலாம். அது இல்லாம படத்துல வந்து பல புதிய கேரக்டர்கள்ல வரவங்களும் எம்பரர் கேரக்டர்னு ஒரு கேரக்டர் வரும். அது இல்லாம இந்த பையன் சந்திக்கிற கேரக்டர்கள், அப்புறம் விஜய் சேதுபதி சின்ன கேரக்டர்ல வராரு. அவங்க ஒய்ஃபா வர்றவங்க, அந்த விஜய் சேதுபதி பொண்ணுன்னு சொல்லி எல்லாருமே கவனம் ஈர்க்கிறாங்க. ஸோ படம் வந்து எந்த இடத்துலயும் ஓரளவுக்கு போர் அடிக்காம 2 மணி நேரம் தான் படம் கொய்க்க வச்சா பார்த்து முடிச்சிடலாம். படம் ஆகா ஓஹோ மைனஸே இல்லையான்னா இருக்கு. அது என்னன்னா, இந்த படத்துல வந்து கடைசியில வந்து கிளைமேக்ஸ்ல வந்து இவங்க வந்து பையன வந்து திருத்தி இவங்க வந்து டூருக்கு அடிக்கடி போற மாரி, இல்ல வெளியூர்ல போய் செட்டில் ஆயிட்ட மாரி ஃபீல் குட்டா முடிச்சிருக்கலாம். அது வாய்ஸ் ஓவர வச்சு முடிச்சுட்டாங்க. அது கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். அது இல்லாம ஒரு ரிப்பீட்டடா 2, 3 சீன் செகண்ட் ஹாஃப்ல வர மாரி இருக்கு. திரும்ப மலை ஏறுறது, இறங்குறதுன்னு சொல்லி, அது ஒரு 10, 20 நிமிஷம் கம்மி பண்ணியிருக்கலாம். படம் வந்து ஃப்ரீ ஃப்ளோவா போகுது. எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க முடியுதுன்னு தெரியல. அது சில பேருக்கு வந்து அது கொஞ்சம் குழப்பத்த ஏற்படுத்தலாம். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். அது இல்லாம படத்துல 19 பாட்டு வருது. எல்லாருக்கும் அது செட் ஆகுமான்னு தெரியல. என்ன பொறுத்தவரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. அந்த 19 சின்ன சின்ன பாடல்கள் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் படத்துல வந்து பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட்டான்னு தெரியல. நெறைய கிரவுட் இல்லாம கொஞ்சம் கிரவுட வச்சு முடிச்சுட்டா மாரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அதையும் கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் எமோஷனலா கொண்டு போயிருக்கலாம் படத்தோட கதைய. அது இல்லாம அஞ்சலி கேரக்டரையும் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாம். அஜய் வர்கீஸ், அஞ்சலி கேரக்டர. இப்படி சின்ன சின்ன குறைகள் தான். மத்தபடி இந்த படம் வந்து குழந்தைகள கண்டிப்பா கவரக்கூடிய அளவுல நல்லாவே இருக்கு. படத்துல காமெடியும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதனால ஜென்ரல் ஆடியன்ஸ் கண்டிப்பா ஒரு தடவ வந்து நல்லா காமெடிக்கு நல்லா படத்துல விழுந்து விழுந்து சிரிக்கிற அளவுக்கு இருக்கு. மிர்ச்சி சிவா வர சீன் எல்லாமே நல்லாவே காமெடி கவர் பண்ணியிருக்காரு. அது இல்லாம இந்த சின்ன பையன கவனம் ஈர்த்திருக்காரு. அதனால சின்ன பசங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே ஒன் டைம் கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கக்கூடிய ஒரு தரமான ஒரு படம் தான். ஸோ நம்ம சைட்லேருந்து ஒன் டைம் வாட்சபிள் தியேட்டர்ஸ் தான் நம்மளோட ரெக்கமெண்டேஷன். ஓடிடில வரும்போது கண்டிப்பா கொண்டாடக்கூடிய ஒரு படம் தான். மீண்டும் தங்க மீன்கள் மாதிரியான ஒரு தரமான படைப்பு குடுத்து, பேரண்டிங் வந்து ரொம்ப முக்கியம். பசங்கள வந்து அவங்களோட தேவைகள் என்னவோ, அவங்களுக்கு ஆசைகள் என்னவோ அத வந்து பூர்த்தி செய்யணும். அவங்க ஆங்கிள்லேருந்து யோசிக்கணும். நம்மளா வந்து எதையும் திணிக்கக்கூடாதுன்னு சொல்லி சோஷியல் மெசேஜ். அது இல்லாம நகர வாழ்க்கையிலேருந்து மீண்டு அன்றாட வந்து இயந்திர வாழ்க்கையிலேருந்து மீண்டு அப்பப்போ வெளியூர், வெளி மாநிலங்கள் போய் அந்த இயற்கையை ரசிக்கணும். இந்த சூரிய உதயத்தை ரசிக்கணும். மற்றும் அந்த அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல இருந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகணும்னு சொல்றது ஒரு நல்ல ஒரு மெசேஜா சொல்லியிருக்காரு. இயக்குனர் அவங்களுக்கு பாராட்டுகள். கண்டிப்பா ஒன் டைம் பார்க்கலாம் தியேட்டர்கள்ன்றது தான் வெர்டிக்ட்டு. ஸோ இந்த படம் பார்த்து நீங்களும் கருத்துக்கள, பின்னூட்டங்கள தெரியப்படுத்துங்க. வேற ஒரு திரை விமர்சனம் அல்லது முன்னோட்டத்துல சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.